ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணி பண்ணலான்ட்டு காலையிலே போயெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில் வாங்கினா குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நானே பிரியாணி பண்ண கற்றுக்கிட்டேன். பிரியாணிக்கு எப்போதுமே செக்கில் ஆட்டினா பியூர் கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நல்ல நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். என் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஃபுல் டே என் குழந்தைங்க அந்த பிரியாணி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. குக்கரில் விசில் வச்சுலாம் போட மாட்டேன், தம்மில் தான் பிரியாணி போடுவேன். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணின்னு மட்டும் கிடையாது, வீட்டில் நான்வெஜ்னாலே நான் தான் செய்வேன். நான் செஞ்சால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாள். மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி எதுவாக இருந்தாலும் நான் நல்லா செய்வேன். குழந்தைங்க ஒய்ஃப்காக வீட்டில் செய்யும்போது, லவ்வோடு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாகவே வரும். எல்லோரும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பழகுங்க. வீட்டில் ஒய்ஃபை வெளியில் கூட்டி போகிறது, ஷாப்பிங் கூட்டி போகிறது மட்டும் முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும். என் பையன் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கிச்சனை விட்டு போகவே இல்லை. நாங்களும் சின்ன பிள்ளையில் அப்படி தான் இருந்தோம். சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கிச்சனை விட்டு போகவே மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சமைச்சு தருவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஹனிஷ்க்கு லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் ஊருக்கு போயிருந்தோம். நிகிலுக்கு ஆட்டுக்குட்டினாவே ரொம்ப பிடிக்கும். அதுக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். எல்லா குழந்தைங்களுக்குமே அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி வில்லேஜில் போய் பழகிக்கங்க. வெளியில் எங்கே டூர் போகிறது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சேராது. அவங்களுக்கா அது என்ஜாய்மெண்ட் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அவங்கள வெளியில் மேக்ஸிமம் கூட்டி போகாமல் நேட்டிவ் பிளேஸில் இது மாதிரி போகிறதுக்காக ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. மாதிரி நம்ம கூட்டி போனால் 1 hour அதுக்குன்னு ஒரு டைமிங் தான் இருக்கும் என்ஜாய் பண்ண. இது மாதிரி நம்ம பிளேஸ், நம்ம ஊர், இது மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு எப்போவும் மைண்டு ரிலாக்ஸாகவும் இருக்கும். எப்போவுமே நம்ம இங்கே சிட்டி லைஃப் வாழ்ந்துட்டு அவங்கள அங்கே கூட்டி போகிறது. எங்கள் அப்பா நைட்டு இது மாதிரி ரேடியாக கேட்பாங்க, அதை எடுத்து வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. 11 o'clock வரைக்கும் இந்த மாதிரி இது வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். வீட்டிலலாம் இங்கெல்லாம் இருந்தால் ரைம்ஸ் போடணும், டிவி பார்க்கணும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். மார்னிங் எழுந்தோடனே சாங் இதே மாதிரி தான். எங்கள் அப்பா காலையில் எழுந்திரிச்சோடனே சாங் போட்டுருவாங்க. மார்னிங் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் நாங்களும் சின்ன பிள்ளையில் எழுந்திரிச்சோடனே ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது கொடுக்குறது, இல்லை கோழிங்க வந்து நின்றோம், அதுங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறது. இப்போ இது ஒரு பைசாவாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. குழந்தைங்க போய் விளையாடுறது, அது பண்ணுறது, இதெல்லாம் ஒரு இதாகவே இப்போ ஒரு பிஸ்னஸாகவே ஆக்கிட்டாங்க. எப்போவுமே உங்களோட நேட்டிவில் ஒரு சின்ன வீடு, அதுக்கான பிளேஸ், நீங்கள் போனால் வந்தால் இருக்கிறதுக்கு ஒரு இடம்னு ஏற்படுத்திக்கங்க. உங்களுக்குமே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே இருந்தால் டிவி பார்ப்பான், வெளியில் எங்கேயாவது ஷாப்பிங் தான் கூட்டி போவோம். இது மாதிரி ஊருக்கு போனால் பசங்க கூட விளையாடுறது, என்ஜாய் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் போயிட்டாலே பசங்களும் கூட்டிகிட்டு போய் பலகாட்டியும் கூட எல்லாமே சொல்லி தருவானுங்க. நேட்டிவ்லேருந்து பால் வாங்கிட்டு உர போட்டிருந்தேன். எவ்வளோ எல்லோவாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி சிட்டியில் கிடைக்காது. நீங்களும் இது மாதிரி சம்மரில் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பாய்.